வெல்கம் டு ஆல் த aspirants. நாம இன்னைக்கு 28 ஜூலை கரண்ட் அஃபேர்ஸா பார்க்க போறோம். இப்ப நேத்துக்கான ஜிகே கொஸ்டின் பார்த்துடலாம். எந்த மாநிலத்தின் நடனம் சார்கி மற்றும் மாங்கன் ஹிமாச்சல் பிரதேசம்? எந்த மாநிலத்தின் நடனம் கர்மா மற்றும் ஷார்குல் ஜார்க்கண்ட்? எந்த மாநிலத்தின் நடனம் கர்கா மற்றும் குட்டார் கர்நாடகா? எந்த மாநிலத்தின் நடனம் சர்குலா மற்றும் சலபுதோனி மத்திய பிரதேசம்? மத்திய பிரதேச மாநிலத்தில் இருக்கக்கூடிய பழங்குடியினர் பைகாஸ், பாரியா, கட்காரி, முரியாஸ், கோர்கு, மவாசி, பர்தான் மற்றும் ஷகாரியா. அன்னை தெரேசா 1980ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. துளசிதாஸ் சாகித்ய ரத்னா, கிருஷ்ண கீதாவளி, வினய பத்திரிகா, ரத்ன ராமாயணன் சொல்லக்கூடிய புத்தகத்தை எழுதியிருக்காங்க. நாடாளுமன்றத்தில் 2/3 பெரும்பான்மையுடன் திருத்தம் விகிதிசாரா பிரதிநிதித்துவத்தின் அடிப்படையில் மாநிலங்களவை உறுப்பினர் தேர்தலை தென்னாப்பிரிக்கா நாட்டில நாம் எடுத்துக்கிட்டோம். 12வது ஐந்தாண்டு திட்டம் 2012 இருந்து 2017 வரைக்கும் நிலுவையில் இருந்துச்சு. பகுதி 9B கூட்டுறவு சங்கத்தை பத்தி சொல்லியிருக்காங்க. தாமார் கிளர்ச்சி 1789 இருந்து 1832 வரைக்கும் போலாநாத் சகே தலைமையில சோட்டா நாக்பூர்ல நடந்துச்சு. குஜராத்ல கொண்டாடக்கூடிய பண்டிகை டாங்ஸ் தர்பார், சாம்லாஜ்பர், பத்ரபதா பூர்ணிமா. இன்னைக்கான திட்டம் சட்டாட் திட்டம் மற்றும் பிரதான் மந்திரி அன்னதாத்தா ஆயி சனரக்ஷன் அபியான் 2018ஆம் ஆண்டு அறிமுகமாச்சு. மிஷன் சாகர் மற்றும் ஆயுஷ்மன் சாகாக்கர் 2020, PM போஷன் சக்தி நிர்மாண் அபியான் 2021, அக்னிபாத் பாதுகாப்பு கொள்கை சீர்திருத்தம் 2022. இன்டர்நேஷனல் ஹாக்கி ஃபெடரேஷன் ஹாக்கி ப்ரோ லீக் 2025 பாலிகிராஸ் மேஜிக் ஸ்கில் விருதை வென்றவர் யார்? தீபிகா சக்ராவத். ஆபரேஷன் சிவாவை எந்த ஆயுதப்படை தொடங்கியது? இந்திய ராணுவம். நிலப்பதிவுக்காக மை டீட் NGDRS பைலட் திட்டத்தை எந்த மாநிலம் தொடங்கியது? ஹிமாச்சல பிரதேசம். கோவாவில் இந்தியாவின் முதல் ரோரோ படகு சேவைக்காக தொடங்கப்பட்ட 2 உயர் தொழில்நுட்ப படகுகளின் பெயர் என்ன? கங்கோத்ரி மற்றும் துவாரகா. அஸ்தானாவில் நடைபெற்ற 2025ஆம் உலக குத்துச்சண்டை கோப்பையில் இந்தியா எத்தனை பதக்கங்களை வென்றுள்ளது? மொத்தம் இந்தியா 11 பதக்கங்கள் ஜெயிச்சிருக்காங்க. அதுல 3 தங்கம், 5 வெள்ளி, 3 வெண்கலம். இந்தியா 2024 பாரிஸ் பாராலிம்பிக்ஸ்ல 29 பதக்கம் வின் பண்ணியிருக்காங்க. 2019 நடந்த பாராலிம்பிக்ஸ்ல 19 பதக்கங்கள். இரண்டாவது ஆசிய யோகாசன விளையாட்டுல இந்தியா 83 பதக்கம் ஜெயிச்சிருக்காங்க. 6வது ஆசிய அண்டர் 18 தடகள சாம்பியன்ஷிப்ல இந்தியா 11 பதக்கங்கள் ஜெயிச்சிருக்காங்க. இது நடந்தது சவுதி அரேபியா. ஆசிய தடகள சாம்பியன்ஷிப் 2025ல இந்தியா 24 பதக்கங்கள் ஜெயிச்சிருக்காங்க. இது எங்க இடத்துல நடந்துச்சு அப்படின்னா தென்கொரியால குமி அப்படிங்கிற இடத்துல நடந்துச்சு. 2025ஆம் ஆண்டுக்கான இந்திய எரிசக்தி சேமிப்பு கூட்டணி தொழில் சிறப்பு விருதை பெற்ற மாநிலம் எது? தெலுங்கானா மாநிலம். எதுக்காக வாங்கியிருக்காங்க அப்படின்னா பேட்டரி அதிகம் உற்பத்தி பண்ணியிருக்காங்க அதுக்காக. ஆசியா மற்றும் பசிபிக் 2024க்கான ISSA நல்ல நடைமுறை விருது இந்தியா வாங்கியிருக்கு. நாகாலாந்து மாநிலத்துடைய வன மேலாண்மை திட்டம் ஸ்காட்ச் விருது வாங்கியிருக்கு. ரோகிணி கிராம பஞ்சாயத்து தேசிய மின் ஆளுமை விருதுகளை தங்க விருது வாங்கியிருக்கு. மீன்வளத்துறை சிறந்து விளங்கும் விருது காசர்கோடு கேரளா வாங்கியிருக்கு. 10 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் தொகை கொண்ட நகரங்களுக்கான சக் சர்வேக்ஷன்ல அகமதாபாத் முதலிடத்தை பிடிச்சிருக்கு. இந்தியாவின் மிக இலகுவான சர்க்கர நாற்காலியான YD1 அறிமுகப்படுத்தியுள்ள நிறுவனம் எது? IIT மெட்ராஸ். IIT மெட்ராஸ் நிலவு மண்ணில இருந்து சிலிக்கான் கார்பைடை பிரிச்சு எடுத்திருக்காங்க. IIT கரக்பூர் குறைக்கடத்தி கண்டுபிடிப்புகளை அதிகரிக்க சிங்கப்பூர் மைக்ரோ எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனத்துடன் ஒப்பந்தத்துல கையெழுத்திட்டு இருக்காங்க. இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் பெங்களூரு நுரையீரல் த்ரோம்போசோலித்திற்காக சிகிச்சை அளிக்க உலக அடிப்படையிலான நானோசோமை உருவாக்கியிருக்காங்க. 17வது பிரிக்ஸ் உச்சி மாநாட்டிற்கு முன்னதாக புதிய மேம்பாட்டு வங்கியில் இணைந்த 2 நாடுகள் யாவை? ஒன்னு கொலம்பியா, இன்னொன்னு உஸ்பெகிஸ்தான். இந்த புதிய மேம்பாட்டு வங்கி 2015ஆம் ஆண்டு உருவாச்சு. இதை உருவாக்குன இந்த பிரிக்ஸ் சொல்லக்கூடிய அமைப்பு இதுல மொத்தம் 11 நாடுகள் உறுப்பினரா இருக்காங்க. இப்போ கொலம்பியா, உஸ்பெகிஸ்தான் எல்லாம் சேர்த்து டோட்டலா 11. சர்வதேச சூரிய சக்தி கூட்டணியுடைய உறுப்பினர்கள் நேபாள் 101வது உறுப்பினர், ஆர்மேனியா 104, பாராகுவே 100வது, அங்கோலா 123. சர்வதேச சூரிய சக்தி கூட்டணியின் நாட்டு கூட்டமைப்பில் கையெழுத்திட்ட முதல் ஆப்பிரிக்க நாடு மொரிஷியஸ். மீன்வள மானிய ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொண்ட உலக வர்த்தக அமைப்பின் 101வது உறுப்பினர் நிகாரகுவா. இந்திய பயணிகளுக்கு UPI ஏற்றுக்கொண்ட 8வது மற்றும் முதல் கரிபியன் நாடு டிரினிடாட் மற்றும் டொபாகோ. யூரோவை
அதனுடைய அதிகாரப்பூர்வ நாணயமாக ஏற்றுக்கொண்ட 21வது உறுப்பினர் பல்கேரியா. இந்தியாவின் முதல் AI பிளஸ் வளாகத்தை அமராவதியில் நிறுவ உள்ள நிறுவனம் இது. BTIS பிலானின் சொல்லக்கூடிய நிறுவனம். பீகாருக்கு பிறகு சாதி கணக்கெடுப்பை தொடங்கிய 2வது மாநிலம் ஆந்திரா. ஆந்திரா மாநிலம் தீபம் 2.0 திட்டத்தை உருவாக்கி இருக்காங்க. அப்புறம் உர்ஜுகு திட்டம். இந்தியாவின் முதல் குவாண்டம் கணினி கிராமம் அமராவதி. சோனாப்பூரில் இந்தியாவின் முதல் நீர் தொழில்நுட்ப பூங்காவை திறந்து வைத்தவர் யார்? அசாம் மாநிலத்துடைய முதல்வர் ஹிமானந்த பிஸ்வா சர்மா. பராக் பூபன் அசாமின் 2வது வனவிலங்கு சரணாலயம். முதலை கேட்ஃபிஷ் அசாம்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. துமோயில் பினாந்தினி நடனம் அசாம் மாநிலத்துல தொடர்புடையது. அசாம் மாநிலம் முக்கியமந்திரி மகிழா உத்தியமித்த அபியான் முயற்சி தொடங்கியிருக்காங்க. திருநங்கைகளுக்கு OBC அந்தஸ்து அறிவிக்கப்பட்டுள்ள மாநிலம் அசாம். புஞ்சையில ஏற்படக்கூடிய ஒரு சில முக்கியமான நோய் வீட் லீஃப் ரஸ்ட், பொகிஷன் எரிக்காண்டிட்டல் ஏற்படுது. பிரவுன் லீவ் ஸ்பாட் ஆஃப் ரைஸ், பைபோலரிஸ் விரிசல் ஏற்படுது. கிரீனியார் இல்லைன்னா டவுனி மில்டி ஆஃப் பஜ்ரா, ஸ்கலரஸ்போரா கிராமிகோலாவால் ஏற்படுது. பவுடரி மில்டி ஆஃப் கிரேப், எரிசிபி நெக்காட்டாரால் ஏற்படுது. பொட்டேட்டோ வாட் டிசீஸ் இல்ல பிளாக் ஸ்கப் இல்ல பொட்டேட்டோ டியூமர், சின்கைட்ரிக்கம் எண்டோபயோட்டிக்கமால் ஏற்படுது. ஸ்மட் ஆஃப் பஜ்ரா டோலியோஸ்போரம் பெனிசிலேராவால் ஏற்படுது. லேட் பிளட் ஆஃப் பொட்டேட்டோ ஃபைட்டோதெரனோஸ்டன்ஸ், ஏர்லி பிளட் ஆஃப் பொட்டேட்டோ அல்டர்னரியா சொலானியால ஏற்படுது. கிரேப் அண்ட் ரஸ்ட் குலிட்டோட்ரிக்கம் ஃபால்கட்டம். பவுடரி மில்டி ஆஃப் PA பெரனோஸ்போரா பிசி.